இந்த பேரணியின் நோக்கத்தை டில்லி அறியும். மற்ற கட்சிகள் எல்லாம் போஸ்டர் ஓட்டுறதுக்கும் பேனர் ஓட்டுறதுக்கும் ஒழிகின்றத இந்த கூட்டத்தை பயன்படுத்திச்சே தவிர, ஆனால் எங்களுக்கு கோட்டு ஷூட்டு போட்டு நீ நடடா இந்த வீதியில உனக்குன்னு காரை வச்சுக்க, நீ பாட்டு நட படின்னு சொன்ன தலைவர் யாரு? எங்களுக்கு நாங்கள் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடுல இருந்து விசிகா கொடிக்க மட்டும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை, எல்லா கொடியும் பார்த்துட்டாங்க. ஆதவ அர்ஜுனா அவர் பந்துங்க, அவரு பந்து. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் காலுன்ற துடித்து கொண்டு இருக்கிறது. இது இந்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இது இந்துக்கள் நாடு கிடையாது, மதச்சார்பின்மை நாடு, மக்களுக்கான நாடு. அப்படிதான் கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. லட்சக்கணக்கான இளைஞர்கள், மக்கள், பொதுமக்கள், இயக்கவாதிகள் இன்னைக்கு கோட்டு போட்டுக்கிட்டு அணிஞ்சிருக்காங்க. கான்ஸ்டியூஷன் ஆஃப் தந்தை டாக்டர் B.R. அம்பேத்கருக்காகவும் தான் கோட்டு. இந்த சூட் எதற்காக என்று சொன்னால், அம்பேத்கர் என்பது இன்றைக்கு இல்லை என்று யாரும் நினைக்கக்கூடாது. இன்றைக்கு அம்பேத்கர் இந்த திருச்சி மண்ணிலே 1 லட்சம் அம்பேத்கர் இன்றைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவை ஆள நினைப்பதற்காக மிகப்பெரிய அணு ஆயுதங்கள் மற்றும் பேர் ஆயுதங்களை கொண்டு இந்தியாவை முடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்தியாவிற்கு உள்ளே வந்தார்கள். அதனை மத்திய அரசு, ஆளும் பாஜக அரசு செய்திருக்கிறது. 4 திசைகளில் இருந்தும் இன்று குறித்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் திருச்சியை நோக்கி படையெடுத்து வந்துள்ளது. ஆடு மேய்ச்சி பையன் ஆடு தான் மேய்க்கணும். போட்ட காலத்துல இருந்து கோமன் கட்டிட்டு வேலை செஞ்சாங்க. இன்னைக்கு தலைவர் அம்பேத்கர் கொள்கை வாங்கி தலைவர் கோட்டு சுட்டு போட்டு வெளியே மிடுக்கா வரணும் அப்படின்னு ரஞ்சித் அவர்கள் காலா படத்தில் கூறியது போன்று கோட் ஷூட் அம்பேத்கர் போட்டதற்கும் காந்தி உடையை கலட்டியதற்கும் நிறைய அரசியல் இருக்கிறது. இப்போ வாங்க சிஸ்டர், வாங்க பிரதர்னு கிறிஸ்துவம் அழைக்குது, வாங்க பாய், வாங்க மச்சான்னு சொல்லி இஸ்லாம் அழைக்குது. இப்போ இது 2 பேரும் ஒழிஞ்சிட்டாங்கன்னா வாடா பல்லா பறையா சக்கிலியா கோனார் இப்படி. சார் ஐயா விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியிருக்காரு. ஒரு PhD அவங்க இப்போதான் LKG வந்திருக்காங்க. இன்னும் நிறைய இருக்கு, UKG இருக்கு, 10th இருக்கு, 12th இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வரட்டும். டாக்டர் அம்பேத்கர் நடுவில் ஒரு அசோக சக்கரம் வச்சார்ல, அது ஞாபக கொடி தான் இது. திருமா அவர்கள் இன்று திருச்சியில் பேரணி வச்சிருக்காரு. நாங்கள் சுமார் ஒரு 350 கிலோமீட்டர் தாண்டி இங்கே திருச்சிக்கு வந்திருக்கோம். காந்தி சட்டையை கைட்டு இருந்துங்க, அம்பேத்கர் கோட் போட்டதுக்கும் உள்ள காரணம் அரசியல் படத்தில் சொல்லியிருப்பாங்க. வணக்கங்க சார். பேச வாய்ப்பளித்த நாளை வெல்லும் சேனலுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். வாய்ப்பு இருக்கிறவங்க அம்பேத்கர் மாதிரி கோட் ஷூட் போடுவாங்க. 10,000 பேர் கோட் ஷூட்டோட நடக்கட்டும் பேரணியில. சார் இன்னைக்கு திருச்சியில் மதச்சார்பற்ற பேரணி இன்னைக்கு நடைபெற்று இருக்கிறது. இதை நீங்கள் எப்படிங்க சார் பார்க்குறீங்க? மதச்சார்பின்மை காப்போம் பேரணி. மதம் மக்களுக்கானது, அரசுக்கானது அல்ல. அரசு மதம் சார்ந்த மக்களை வழிநடத்தணுமே தவிர அரசே மதத்தை கையில் எடுக்கக்கூடாது. நீ இதுதான் சாப்பிடணும், நீ இந்த உடை தான் அணியணும், நீ இந்த மதத்தில் இந்த மதத்துக்கு மாறக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் அரசு ஒரு கட்டுப்பாடுகளை விதிக்கிறதோ இல்லை ஒரு மதத்துக்கு எதிராக செயல்படுறதோ இருக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் எங்களுடைய எழுச்சி தமிழர் தலைமையில் பல லட்சம் சிறுத்தைகள் ஒன்று கூடியிருக்கிற இந்த மதசார்பின்மை காப்போம் பேரணி இன்று திருச்சியை திணறடிக்கின்ற நிலையில் ஒரு பேரணியை நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் தோழர்கள் செய்து காட்டியுள்ளார்கள் என்றால் இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. முழுக்க முழுக்க இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவருமே இந்த பேரணியை உற்று நோக்குகிறார்கள். இந்த பேரணியின் நோக்கத்தை டில்லி அறியும். இது டில்லி அறியும். ஏதோ இந்த 3 சீட்டு 4 சீட்டு கட்சிகளுக்கெல்லாம் நாங்கள் கெத்து காட்டணும், நாங்கள் பவர் காட்டணும் எங்களுடைய நோக்கம் இல்லை. எங்களுடைய நோக்கம் எல்லாம் இந்தியா முழுக்க இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், சாதியால் வஞ்சிக்கக்கூடிய மக்கள் ஜனநாயகத்தோடு வாழ வேண்டும், சுதந்திரத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் எங்கள் எழுச்சி தமிழர் இந்த பேரணியை நடத்துகிறார்கள். முதல் முறையாக ஓட்டாண்டிகள் மகளாக பிறந்த நாங்கள் முதல் தலைமுறையாக பட்டதாரிகளாகி கோட்டு ஷூட்டு போட்டு திருச்சியிலே நடக்க விட்டார் எங்கள் எழுச்சி தமிழர். இதை யார் செய்வார்? மற்ற கட்சிகள் எல்லாம் போஸ்டர் ஓட்டுறதுக்கும் பேனர் ஓட்டுறதுக்கும் ஒழிகின்றத இந்த கூட்டத்தை பயன்படுத்திச்சே தவிர, ஆனால் எங்களுக்கு கோட்டு ஷூட்டு போட்டு நீ நடடா இந்த வீதியில உனக்குன்னு காரை வச்சுக்க, நீ பாட்டு நட படின்னு சொன்ன தலைவர் யாரு? எங்களுக்கு ஒரே ஒரு தலைவர் எழுச்சி தமிழர். வேற எந்த தலைவர் சொல்லியிருப்பார் தமிழ்நாட்டில் தலித்துகள் கோட்டு ஷூட்டு போட்டு வாங்கன்னு? கோயிலுக்குள்ள வரக்கூடாது, பொது வீதியில் நடக்கக்கூடாது, தண்ணி அருந்தக்கூடாது, பொது வெளியில் நடக்கக்கூடாதுன்னு சொன்ன சமூகத்தில் கோட்டு ஷூட்டு போட்டு ஷூ போட்டுட்டு நீ அம்பேத்கர் பேரை சொல்லி நடந்து வா அப்படின்னு சொல்லி பல லட்சம் கூட்டங்களை கூட்டியிருக்காரு. ஒற்றை மனிதன், ஒரு மனிதன். ஆறுதான் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன். தன்னலமற்ற தியாகி எங்கள் தலைவன்.
தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு கட்சி தொடங்கியிருக்காரு. அதை நீங்கள் எப்படிங்க சார்? இல்லைங்க, தலைவர் எழுச்சி தமிழ் ஒரே வார்த்தை சொல்கிறார், இது ஜனநாயக நாடு. யார் வேணால் கட்சி தொடங்கலாம், யார் வேணால் அரசியலுக்கு வரலாம். களத்தில் நிற்கணும். களம் தான் பதில் சொல்லும். கட்சி யார் வேணா ஆரம்பிக்கலாங்க, களம் பதில் சொல்லணும். களம் தான் தீர்மானிக்க, யார் முதல்வர் யார் வேணாலும் மக்கள் தீர்மானிக்கணும். யார் வேணா ஆரம்பிக்கணும். சார், இப்போ இந்த திமுக விசிக கூட்டணி தொடரும்னு நினைக்கிறீங்களா? அது எழுச்சி தமிழர்கள் தாங்க. எங்க தலைவர் எந்த திசையில் கை நீட்டுறாரோ அந்த திசையில தான் நாங்கள் போவோம். அதுதான் எந்த முகம் எங்களுக்கு தலைவர் ஸ்டாலின் கிடையாது, எங்களுக்கு தலைவர் எழுச்சி தமிழர் தான். அவர் எதிர் சொல்ற, அவர் யார் எதிர்க்கணும்னு நினைக்கிறாலும் நாங்கள் எதிர்ப்போம். யார் அரவணிக்கணும் நாங்கள் அரவணிப்போம். சார், இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் பொது தொகுதியில் போட்டிட்டு நாங்கள் எதுவுமே வென்று காட்டிட்டோம். இது வந்து ஒரு சாதிய கட்சி கிடையாதுங்க, இது தமிழ் பேரினத்துக்கான கட்சி. இது நாங்கள் எந்த எந்த சாதி அடையாளமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கிடையாது. தமிழ்நாட்டிலேயே சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைன்னு சொன்ன முழக்கமிட்டு ஏதாவது ஒரு கட்சி காட்டுங்க பார்ப்போம். சாதிக்கு எதிரான கட்சி எங்களுக்கு. இங்கே எல்லாருமே இருக்கு, எல்லா சாதிக்காரங்களும் இருக்காங்க. சரிங்களா, நான் அடுத்த 26 பொது தொகுதியில் போட்டிடுவோம், வென்றும் காட்டுவோம். என்ன ஊர்லேருந்து வரீங்க? நாங்கள் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடுலேருந்து வரோம். உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் முகமது ஃபாரூக்குங்க. ஓகேங்கய்யா, அவ்வளோ தூரத்தில் திருச்சி வந்திருக்கீங்க. ஆமாம். ஸோ விடுதலை சிறுத்தை கட்சியோட மாநாடு. ஆமாம். இது எப்படி பார்க்குறீங்க? இது எதுக்காக? இது வந்து மத நல்லிணக்கத்துக்காக தலைவர் போராடுறாரு. அது ரொம்ப முக்கியம். மதவாத கட்சிகளை எதிர்த்தும் பேசுகிறாரு. ரெண்டாவது வக்ஃபு திருத்த மசோதா சட்டம், அது ரொம்ப முக்கியம். அதை அகற்ற வேண்டும் தலைவர் சொன்னதுனால நாங்கள் இந்த இதில் வந்து மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டோம். நாங்கள் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் ஆற்காடு முன்னாள் நகர செயலாளர். மதசார்பின்மை பேரணிக்கு வந்து தலைவர் அழைப்பு கேட்குறது. மாவட்ட செயலர் தலைமையிலும் ஒருங்கிணைப்பு வந்து ஆற்காடு சட்டமன்ற தொகுதி செயலர் சிறுத்தை சென்னை அவர் தலைமையிலும் இந்த ஆர்ப்பாட்டம் வந்து மிக சிறப்பாக பேரணி நல்லபடியாக நடந்துச்சு. இது வந்து இந்த தலைவர் வந்து எழுச்சி தமிழ் எந்த ஆணையிட்டாலும் நாங்கள் எந்த பணியை செய்யறதுக்கு தயாராக இருக்கோம். அண்ணல் அம்பேத்கர் போல் எல்லாரும் கோட்டை அணிஞ்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? அவர் சொன்ன ஒரு வார்த்தையாக நீங்கள் கோட்டோட வந்திருக்கீங்க தெரியல. அவர் சொல்கிறாருன்னா என்னென்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து முழுமையாக வந்து தகர்க்கப்படக்கூடாது. அதுக்கோசம் வந்து எல்லாருமே வந்து அவரை போல் எல்லாருமே வாங்க, எனக்கு அப்புறமா நீங்களும் அந்த மாதிரி எழுச்சியாக வரணும், அதான் அவர் கருத்து சொல்கிறாரு. நான் இந்த பேரணியில் இப்போ இது எதற்காக நான் நடைபெறுகிறது? மத சார்பில்னா மதம் வந்து மக்களுக்கானது, அரசுக்கெல்லாம் அதிகாரத்துக்கு இல்லை. இதை வந்து தெளிவாக சொல்லிட்டார் அவர். இது வந்து எழுச்சி தமிழ் வந்து இந்த மாதிரி வந்து தெளிவான கருத்து சொல்ல மாட்டார். உலக லெவல்லே வந்து அனைத்து மக்களும் எதிர்பார்க்கக்கூடிய தலைவர் அவர் தான் இருக்கார். மதம் வேணான்னு சொல்ல, மதம் வந்து உங்களோட வச்சுங்க, அரசுக்கு அது இல்லை, அரசுக்கு எதிராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டார். இன்னும் இப்போ ஆளுங்கட்சியாக கூட நம்ம கூட்டணியில் இருந்தோம், ஒரு சில ஊரில் நம்மளால் கொடி ஏற்ற முடியல, ஒரு கொடிக்கம்பம் கூட வைக்க முடியலன்னு சொல்லியிருக்காரு. அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தயவுசெய்து வந்து இந்த கேள்வியெல்லாம் வந்து அதுக்கு அந்த அரசாங்கம் அடிச்சு பார்த்தீங்களா, அரசாங்கத்தை கூட தலைவர் பயணிக்கிறார். அது வந்து அரசுக்கிட்ட கேட்கணும், தலைவர்கிட்ட கேட்கக்கூடாது. அவர் கொடிக்க மாட்டேன், விசிகா கொடிக்க மாட்டோம், ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை, எல்லா கொடியும் பார்த்துட்டாங்க. புரியுதுங்களா? இந்த கேள்வி வந்து அவர்கிட்ட கேட்கணும். அவர்களும் திருமாவர்களும் இணைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நேரில் வந்தால் வந்து வார்த்தை சொல்லுவார், கை கொடுப்பாரு. அதுக்கோசம் வந்து அவருடைய கொள்கை வேறு, இவரு நம்ம கட்சியினுடைய கொள்கை வேறு. ஆதவ அர்ஜுனா முதல்ல வந்து திமுகவுடன் இருந்தார். அவர் பந்துங்க, அவர் பந்து, ஒரு பந்து லப்பர் பந்து எங்கே அடிச்சாலும் என்ன வரும்? அது அடிச்சா எங்கே வேணாலும் திரும்பி தான் வரும். அவர் எங்கே போனாரோ அங்கே திரும்பி அடிச்சு வருவாங்க, வந்து சேருவாங்க. அதான் தாவே கூட தொடருவாருன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஒரே வார்த்தை சொல்லிட்டு திருமா அவர்களுக்கு இன்னைக்கு ஹெலிகாப்டர் மலர் தூவி அந்த பேரணி முடிச்சிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன சொல்கிறேன்னா, அது ஒரு இப்போ சொன்னி கேட்டீங்கல்ல, இது வந்து நம்ம சொல்ல வேண்டியதில்லைங்க, உலக லெவலில் தெரிஞ்சனால்தான் அவர் ஹெலிகாப்டர் மலர் தூவுறாங்க. புரியுதுங்களா? இப்போ நானடிக்க போயிருந்தா அவர்கிட்ட நேரடியாக வந்து மாலை போடலாம், சால்வை போடலாம். உலகமே உத்துநோக்கம் தான் வந்து அந்த மலர் தூர விமானம் வந்து எங்கே வந்தால் பெங்களூர்லேருந்து வந்துச்சு. என்ன ஊர்லேருந்து வரீங்க? கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்றம் திருமுட்டம் ஒன்றியத்துலேருந்து வரோம். அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க. நீங்கள் திருச்சியில் விடுதலை சிறுத்தை கட்சியோட மதச்சாரற்ற பேரணி இன்றைக்கி நடைபெற்றிருக்குது. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மதசார்பின்மை காப்போம் பேரணி எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் கடந்த 15 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் காலுன்ற துடித்து கொண்டு இருக்கிறது. இந்த கடந்த 15 ஆண்டு காலமாக மிக எச்சரிக்கை உணர்வை இந்த தமிழ் மண்ணுக்கு தந்து கொண்டிருக்கிறார். பாரதிய ஜனதா எந்த அளவிற்கு மக்களை பிரித்தாளுகின்ற சக்தி, அவர்கள் மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி எப்படியெல்லாம் அவர்கள் அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கிறார்கள் என்று ஒவ்வொரு விவகாரங்களிலும் குடியுரிமை திருத்த சட்டம், முத்தலாக், இப்படி பொது சிவில் சட்டம், தற்பொழுது வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் என்று
அவர்கள் தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வது, கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள், தலித்துகள் என்று அவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை இந்த பாஜக எடுத்துக்கொண்டிருப்பதை ஒவ்வொரு தருணத்திலும் தோலுரித்து காட்டிக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு எதிரான அரசியலை இந்த மண்ணில் விழிப்புணர்வை தந்து கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு வரலாற்றின் அவசியத்தை உணர்ந்து மதசார்பின்மை காப்போம் என்கிற தலைப்பில் ஒரு பிரம்மாண்டமான மக்கள் எழுச்சி பேரணியை திருச்சி மாநகரில் தமிழகத்தின் மையப்பகுதியில் நடத்தி காண்பித்திருக்கிறார். இது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மையநோக்கு விசையாக இன்றைக்கு திருச்சி மாறி இருக்கிறது. இது மிகப்பெரிய அளவிலே கவனத்தில் கொள்ளப்படும். பொது தொகுதிகளில் நாங்கள் ஒவ்வொரு முறையும் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் களத்திற்கு வந்ததிலிருந்து பொது தொகுதியை கேட்டு பெறுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு எங்கள் எழுச்சி தமிழர் அவர்களின் தலைவர் திருமாவளவன் அவர்களின் அயராத உழைப்பால் பொது சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய ஏற்புத்தன்மையை பெற்றிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய அரசியல் பக்குவத்தை பெற்றவர்களாக இன்றைக்கு தமிழகத்தில் நாங்கள் ஒரு நற்பெயரை சம்பாதித்திருக்கிறோம். எங்கள் மீது இருந்த அவதூறுகள் இன்றைக்கு மெல்ல விலகி எங்களுடைய உண்மையான ஆரோக்கியமான அரசியல் இன்றைக்கு அனைவராலும் கவனிக்கப்படுகிறது. எனவே பொது தொகுதியில் நாங்கள் உறுதியாக கேட்போம், போட்டியிடுவோம். கிட்டத்தட்ட இந்த பேரணியில் எத்தனை லட்சம் பேர் பங்கேற்றிருப்பாங்க? குறைந்தது 10 லட்சம் பேர் பங்கேற்றிருப்பார்கள். இந்த வட மாவட்டங்களிலிருந்து பங்கேற்ற தோழர்களே 5 லட்சம் பேர் குறையாமல் 5 லட்சம் பேர் கண்டிப்பாக வந்திருப்பார்கள். மொத்தமாக 10 லட்சம் பேர் இந்த பேரணியில் நிச்சயம் பங்கேற்றிருப்பார்கள். வணக்கம். அரியலூர் மாவட்ட விசிகா சதீஷ்குமார். இந்த மதசார்பின்மை பேரணி இன்றைக்கி திருச்சியில் ஜூன் 14 எழுச்சி தமிழர் முனைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இந்த பேரணி எதுக்காக அப்படின்னா, இந்தியாவில் மொத்தம் மூணு துறைக்கு மட்டும்தான் சொத்து அதிகமாக இருக்குது. ஒன்று ரயில்வே துறை, இன்னொன்று வான்வெளிக்கு, மூணாவதாக பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள், அதாவது வகுப்பு சொத்துன்னு சொல்லுவாங்க. அந்த இஸ்லாமியர்களுக்கு தான் இங்கே சொத்து அதிகமாக இருக்குது. இந்த சொத்தை பார்த்திங்கன்னா இந்திய ஒன்றிய பாரதிய பாசிச அரசு பார்த்திங்கன்னா, மோடி அரசு பார்த்திங்கன்னா இந்த சொத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி மைனாரிட்டியாக இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை இந்த சொத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி இன்னும் அவங்கள மைனாரிட்டியாக ஆக்கி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இங்கேருந்து பறித்து அவங்கள பொருளாதார ரீதியாக சீர்குலைய வச்சு அவங்கள இந்த மக்கள்கிட்ட இந்த அரசுக்கிட்ட கையெழுந்த வைக்கக்கூடிய நிலையை தான் இந்த மோடி அரசு, ஒன்றிய அரசு கையில் எடுத்திருக்கு. இதை கண்டித்து தான் இந்தியாவிலேயே ஒரே ஒரு தலைவர் மோடியை எதிர்த்து கேள்வி கேட்குறாரு. இந்த இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பாதுகாப்பு வேண்டும் என்று இந்த கேள்வியை எழுப்பிக்கிட்டு இன்றைக்கி இந்த மதசார்பின்மை பேரணி, அதாவது மதம் மக்களுக்கானது தான். அது மக்கள் வாழ்க்கையோ வாழ்வாதாரத்தை அதை சீரமைத்து கொள்றதுக்கு தான் மதத்தை உருவாக்கியிருக்கான். அதை தாண்டி அரசு அதை கையில் எடுத்து மத ரீதியான மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய இந்த இந்தியாவில் இந்துக்கள் தான் நாட்டை ஆள வேண்டும்னு இந்த பாரதிய ஜனதா கட்சி, பாசிச அரசு, ஒன்றிய அரசு கையில் கங்கணம் கட்டி கொண்டு நடந்து கொண்டு இருக்கிறது. இதை தான் முறியடிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த இந்திய அரசு பார்த்திங்கன்னா த ரிபப்ளிக் ஆஃப் இந்தியான்னு தான் இருக்குது. குடியரசு இந்தியா, அதாவது குடியரசு இந்தியா அப்படின்னா இது மதச்சார்பின்மை நாடாக தான் இருக்குது. இது இந்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இது இந்துக்கள் நாடு கிடையாது, மதச்சார்பின்மை நாடு, மக்களுக்கான நாடு. அப்படி தான் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அம்பேத்கர் அதை தான் கான்ஸ்டியூஷனில் தெளிவாக எழுதியிருக்காரு. அதை முறியடிக்கணும் அப்படின்னு தான் மோடி அரசு கையில் கங்கணம் கட்டி கொண்டு இருக்குது. இதை கண்டித்து தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் மதச்சார்பின்மை பேரணி சிறப்பாக நடைபெற்றது. இந்த பேரணியில் என்ன சிறப்பு அப்படின்னா, அவர் ஒரே ஒரு அம்பேத்கர் தான் இந்த நாட்டில் கோட்டு போட்டு இந்த கான்ஸ்டியூஷனை வரையறுத்து கொடுத்தாரு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் அம்பேத்கர் மாதிரி கோட் ஷூட் போட்டுக்கிட்டு இன்றைக்கி இந்த திருச்சியில் இந்திய அளவில் இது வரைக்கும் இந்த வேர்ல்டு ரெக்கார்ட் கின்னஸ்னு சொல்லணும், இது வரைக்கும் 2000 பேர் தான் கோட் ஷூட் போட்டுக்கிட்டு இந்த கின்னஸ்லேயே 2000 பேர் மட்டும்தான் கோட் ஷூட்டு போட்டுக்கிட்டு ஒரு இடத்துல திரண்டிருக்கிறாங்க. அதன் பிறகு லட்சக்கணக்கான இளைஞர்கள், பொதுமக்கள், இயக்கவாதிகள் இன்றைக்கி கோட்டு போட்டுக்கிட்டு அணிஞ்சிருக்காங்க. ஒரு இடத்துல குமிஞ்சிருக்காங்கன்னா அது எழுச்சி தமிழர் டாக்டர் திருமாவளவனுக்காகவும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் தந்தை டாக்டர் B.R. அம்பேத்கருக்காகவும் தான் இந்த நாடு இங்கே நாங்கள் கோட் ஷீட் போட்டுகிட்டு வந்திருக்கோம். அது ஒரு பெருமை, இந்த இயக்கத்துக்காக, இந்த கட்சிக்காக பெருமை. இது மதச்சார்பின்மை நாடாக இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள்லாம் விரும்புகிறோம்.
அதனால் அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மோடியை அரசை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது தான் எங்களுடைய இறுதி இலக்காக இருக்கும், விடுதலை சிறுத்தைகளாக இலக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தருமபுரி மாவட்டம் அரூர் தொகுதியிலிருந்து பள்ளிப்பட்டி முகாமை சேர்ந்த சிறுத்தைகள் நாங்கள் தருமபுரியில் மட்டும் கிட்டத்தட்ட 200 வாகனங்கள் அணிவகுத்திருக்கிறோம். எதற்காக அணிவகுத்திருக்கிறோம் என்று சொன்னால், விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எங்களை ஒரு பேரணிக்கு வர சொல்லி அழைப்பை கொடுத்திருந்தார். என்ன பேரணி என்று சொன்னால் வாக்பு திருத்த சட்டம். வாக்பு திருத்த சட்டம் ஏன் எதற்காக என்று சொன்னால், இந்த இந்தியாவிலே இந்த இந்திய மண்ணிலே ஆட்சிப்படத்தில் மத்தியிலே ஆட்சிப்படத்தில் அமைந்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசு தொடர்ந்து மக்களை வன்புறுத்தி வருகிறது. அதிலும் குறிப்பாக பார்த்தால் இஸ்லாமிய மக்களை தொடர்ந்து வன்புறுத்தி வருகிறது. அதற்காக வாக்பு திருத்த சட்டம் என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அவர்கள் மீதான அந்த சட்டத்தை திணித்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், எதற்காக என்று சொன்னால், முதலிலே அரசமைப்பு சட்டத்தை எப்படியாவது ஒழிக்க வேண்டும். இரண்டாவது, இந்த மக்களை ஒட்டுமொத்தமாக இந்துக்களாக மாற்ற வேண்டும். அதற்கு முஸ்லீம்களையும் கிறிஸ்துவர்களையும் இந்துக்களாக மாற்ற வேண்டும். அதற்காக தொடர்ந்து இந்த வேளையில் பாஜக அரசு ஈடுபட்டு வருகிறது. இதை நாங்கள் முற்றிலுமாக கண்டிக்கிறோம். இதில் எழுச்சி தமிழர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த கோட்டு இந்த சூட் எதற்காக என்று சொன்னால், அம்பேத்கர் என்பது இன்றைக்கு இல்லை என்று யாரும் நினைக்கக்கூடாது. இன்றைக்கு அம்பேத்கர் இந்த திருச்சி மண்ணிலே 1 லட்சம் அம்பேத்கர் இன்றைக்கு உலாவி கொண்டிருக்கிறார்கள். இன்று முதல் திருச்சி சிறுத்தைகளின் கட்டுப்பாட்டில் இன்றளவும் நின்று கொண்டிருக்கிறது. எனக்கு இந்த பேச வாய்ப்பளித்த நாளை வெல்லும் சேனலுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். நடைபெற்ற வகுப்புவாத திருச்சட்டத்திற்கு பேரணிக்கு நாமக்கல் மாநகரம் சார்பாக மொத்தம் 26 வாகனங்கள் வந்துள்ளது. அதற்கு மொத்த எண்ணிக்கை 5000க்கும் மேற்பட்ட சிறுத்தைகள் மாநகர சார்பாக வரவேற்கப்பட்டது. மொத்தம் நாமக்கல் மாவட்டத்தில் 3 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மைய மாவட்டம், கிழக்கு மாவட்டம் மற்றும் மேற்கு மாவட்டம் என்று 3 மாவட்டமாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த வகுப்புவாத திருத்த சட்டத்தை 500 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்லாமியர்கள் நம் இந்தியாவை ஆள நினைப்பதற்காக மிகப்பெரிய அணு ஆயுதங்கள் மற்றும் பேர் ஆயுதங்களை கொண்டு இந்தியாவை முடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்தியாவிற்கு உள்ளே வந்தார்கள். அதனை திருத்த வலியுறுத்தி இப்போ மிகப்பெரிய பிரம்மாண்டமாக பேரணியை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தோல் திருமாவளவன் அவர்கள் இந்த அறிவுறுத்தலின் பேரில் நாமக்கல் மாநகர சார்பாக என்னுடைய பெயர் ரா பிரபு வளவன், என் அருகில் கூட இருந்தவர்கள் மாவட்ட செய்தி தொடர்பாளர் நீதிநாயகம், தொகுதி செயலாளர் ஆட்டல் அரசு மற்றும் கூட என்னுடன் இருக்க மாநகர சிறுத்தைகள் அனைவரும் பங்கேற்றுள்ளார்கள். இந்த பேரணியானது மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டுமாய் உங்கள் செய்தியின் வாயிலாக நாங்கள் முன்னெடுக்கிறோம். மகிழ்ச்சி. ஜெய்பீம். தோழர்களே, இந்த மத சார்பின்மை மாபெரும் மக்கள் திரள் பேரணியினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், வகுப்பு வாரிய திருத்த சட்டம் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. அதனுடைய உள்நோக்கம் என்னவென்றால், இந்தியா முழுக்க இந்துத்துவத்தை பரப்ப வேண்டும், இந்துத்துவ நாடாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் மத்திய அரசு ஆளும் பாஜக அரசு செய்திருக்கிறது. ஆக இந்த இந்தியாவை ஆண்ட வரலாற்றை நம்ம எடுத்துக்கொண்டோமானால் 800 ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் இந்த மண்ணை ஆண்டிருக்கிறார்கள். முகலாய பேரரசு, அதுக்கு சுல்தான் பேரரசு, பாபின் பேரரசு என்று பல்வேறு இஸ்லாமிய பேரரசுகள் 800 ஆண்டுகள் இந்த மண்ணில் ஆண்டிருக்கிறார்கள். அவர் நினைத்திருந்தால் இந்த தேசத்தை இஸ்லாமிய நாடாக மாற்றியிருக்க முடியும். ஆனால் சமதர்மம் வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்துக்களுக்கும் சரிய உரிமை கொடுத்து, குறிப்பாக கிரேட் அக்பர் என்று சொல்லக்கூடிய மகா அக்பருடைய ஆட்சியிலே 8 மந்திரிகள், அஷ்டதிங்க ஜங்கல் என்று சொல்லக்கூடிய 8 மந்திரிகளை இந்து மந்திரிகளை நியமித்து ஆட்சி சிறப்பாக செய்தார்கள். அவருடைய ஆட்சியினுடைய சிறப்பு தான் இன்றைய அரசியல் சட்டத்தில் அம்பேத்கர் புகுத்தி இருக்கிறார் என்றது நிதர்சன உண்மை. சட்டம் படித்த அனைவருக்கும் தெரியும். ஆக அதைத்தான் நாங்கள் முன்னிறுத்தி என்ற பேரணி நடத்தி இருக்கின்றோம். இனியும் எதிர்காலத்தில் இந்தியா என்பது மதசார்பை நாடாகத்தான் இருக்கும். வாழ்த்துக்கள். ஜெய் பீம். ஐயா, இன்னொரு கேள்வி கேட்டிருக்கோம். மத சார்பினை மக்கள் பேரணி சொல்லிட்டு இப்போ நடத்திருக்கீங்களே, இது எதற்காக நடக்கப்பட்டது? மத சார்பின்மை என்று சொல்லக்கூடிய இந்த பேரணியானது, இந்த தேசம் என்பது அனைத்து மதத்திற்கும் உரிய ஒரு நாடு, அனைத்து மொழி பேசக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய நாடு. இந்த அரசாங்கம் என்பது மக்களுக்கான அரசாங்கமாக இருக்க வேண்டுமே தவிர மதத்திற்கான அரசாங்கமாக இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் இந்த பேரணியை எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் உலக தமிழீழ தலைவராக இருந்து எங்களை வழிநடத்தி இந்த பேரணி வெற்றிகள் முடித்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்றைக்கி 14ஆம் தேதி திருச்சியில் மாபெரும் பேரணி நடைபெறும்னு தலைவர் அறிவிச்சிருந்தார். அந்த பேரணி அடிப்படையில் லட்ச சிறுத்தைகள், குறைஞ்சது ஒரு 5 லட்சத்துக்கு மேற்பட்ட சிறுத்தைகள் இங்கே கலந்து இந்த பேரணியை வெற்றிகரமாக மொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்குற அளவுக்கு
ஒரு அரவணைப்பை கொண்டு வந்து இந்த பேரணியை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காரு எழுச்சி தமிழர் அவர்கள். மேலும் எழுச்சி தமிழருடைய ஆணையை ஏற்று 4 திசைகளிலிருந்தும் இன்று குறித்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் திருச்சியை நோக்கி படையெடுத்து வந்துள்ளது. மேலும் 4 மணிக்கு துவக்கப்பட்ட இந்த பேரணியானது 7 மணி வரை தொடர்ந்து நடைபெற்றிருக்கிறது. பேரணியில் கலந்து கொண்ட தொண்டர்களை விட பேரணிக்கு உள்ளார செல்ல முடியாத சாலையிலேயே இந்த போக்குவரத்து நெரிச்சலில் சிக்கி இருந்த தோழர்கள் லட்சம் தோழர்கள் இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 50,000க்கு மேற்பட்ட வாகனங்களும் ஒரு 2 லட்சம் தோழர்களும் சாலையிலேயே இருந்திருப்பாங்க போல தெரியுது. மேலும் 7 மணிக்கு பேரணி முடிந்தாலும் இப்போ ஒரு 11 மணி ஆனாலும் இந்த டிராஃபிக் கிளியர் ஆகாத இதுவரையில் இருந்துகிட்டு இருக்கு. இந்த டிராஃபிக்கை வந்து கிளியர் பண்ணுனாவே இன்னும் காவல்துறை கொஞ்சம் முனைப்படுத்தி பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு காரணம் எழுச்சி தமிழருடைய ஒரு சொல் ஆடல் மட்டும்தான். அவருடைய ஆணையை ஏற்று தான் இத்தனை சிறுத்தைகள் வந்து இந்த படையெடுத்து வந்திருக்கிறோம். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் யாரு கூட வேணாலும் கூட்டணி வைக்கலாம், திமுக கூட்டணியை கூட தொடரலாம். ஆனால் அதோடைய முழு அதிகாரமும் அதை முடிவெடுக்க வேண்டிய அனைத்து அதிகாரமும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கிட்ட மட்டும்தான் உண்டு, வேறு யார்கிட்டையும் இல்லை. அதனால் தலைவர் எடுக்கும் முடிவுக்கு பின்னாடி அவர் என்ன முடிவு சொல்கிறாரோ அதுக்கு நாங்கள் தொண்டர்கள் நாங்கள் கட்டுப்படுவோம். மேலும் இந்த பானை சின்னத்தை தனியாக ஒரு பெற்று 4 சட்டமன்ற உறுப்பினர் வச்சுருக்க இதுன்றிருக்கு. இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்திருக்கிறதுக்கே நாங்கள் எழுச்சி தமிழர்களுக்கு நன்றி சொல்லணும். மேலும் சிதம்பரம், விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு முழுமையான ஒரு நன்றி கடனை இதில் செலுத்த வேண்டியிருக்கு. அதனால் மீண்டும் இந்த மாதிரி சட்டத்தை, அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு க்ளோஸ் பண்ணும், அப்படி காலி பண்ணுங்கிற நிலைமையில் பிஜேபி ஒன்றிய அரசு செயல்பட்டுருக்கிறத ஆழமாக சிந்தனையோடு போய் எழுச்சி தமிழர் வந்து இந்த பேரணியை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காரு. இனி வருங்காலத்தில் பிஜேபிக்கு இது ஒரு பெரிய அடியாக மாறி இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் கை வைக்காத பார்த்துக்காங்க. நாங்கள் சேலம் கிழக்கு மாவட்டம் ஆத்தூர் வட்டத்திலிருந்து வரோம். கல்பனூர் முகாம் தலைவர் அறிவிச்ச நாளிலிருந்தே நாங்கள் கடந்த 1.5 மாத காலமாக அரும்பாடுபட்டு இந்த நிகழ்ச்சியை நேரில் காணணும் வந்தோம். நாங்கள் எதிர்பார்த்தோட கூடுதலான கூட்டத்தை பார்க்கும்போது எங்கள் கண் குளிர்ச்சியாக இருந்துச்சு. தலைவரோட உழைப்பு வீண் போகல. அவர் என்ன நினச்சி இந்த கூட்டத்தை போட்டு எப்படி மக்களை திரட்டணும்னு இருந்தாரோ அது அளவுக்கு அதோட டபுள் மடங்கு கூட்டத்தை காட்டிட்டார். தலைவர் திருச்சி திணறட்டும், டெல்லி மிரட்டினார். ஆனால் டெல்லி இன்னைக்கு திரும்ப தலைவர் எழுச்சி தமிழர்கள் டெல்லியை மிரள வச்சுருக்காரு. ஓகேண்ணா, இன்றைக்கி எல்லோருமே கோட் சூட் போட்டு வந்திருந்தாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்து என்ன? தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஆடு மேய்ச்ச பையன் ஆடு தான் மேய்க்கணும், மாடு மேய்ச்ச பையன் மாடு தான். எங்கள் தாத்தா எங்கள் முப்பாட்டம் காலத்திலேருந்து கோமன் கட்டிட்டு வேலை செஞ்சாங்க. இன்றைக்கி தலைவர் அம்பேத்கர் கொள்கை வாங்கி தலைவர் கோட்டு சுட்டு போட்டு நாமளும் எப்படி சொல்கிறதுனா எங்கே போனாலும் வெளியே மிடுக்கா வரணும் அப்படின்னு நெஞ்ச நிமித்தி வரணும் அப்படிங்கிற மாதிரி தலைவர் முடிஞ்ச அளவுக்கு வசதி வாய்ப்பு இருக்கணும் கோட்டு சுட்டு போட்டுவாங்க. இல்லைனா நீல சட்டை அணிஞ்சுவாங்க. அதையும் எல்லாம் வெள்ளை சட்டை அணிஞ்சிட்டு அயன் பண்ணி தான் போட்டு வரணும். சுருக்கமாக யாருமே போடக்கூடாது, பார்க்கும்போது ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு தலைவர் அறிவித்தார். அவர் கொள்கை உள் வாங்கி அனைவருமே இன்றைக்கி கோட்டு சுட்டு போட்டு வந்தாங்க. நீங்கள் என்ன ஊரில் வரீங்க? எந்த மாவட்டத்தில் வரீங்க? நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முகாமிலிருந்து வருகை தந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளிக்கு. இந்த மாபெரும் பேரணியை எங்களது மாண்புமிகு களப்போராளி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய எழுச்சி நாயகன் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்களின் சார்பாக இங்கு களமாட வந்திருக்கிறோம். இந்த களத்தில் முஸ்லீம்களுக்கு எதிராக வகுப்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து நாங்கள் பல்லாயிரக்கணக்கான லட்சோபலட்ச சிறுத்தைகள் இங்கு பேரணியில் கலந்து கொண்டிருக்கிறோம். ஒன்றிய அரசு இந்த பேரணியை கையில் எடுத்துக்கொண்டு முஸ்லீம்களுக்கு எதிரான இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெறக்கோரியும் ஒடுக்கப்பட்டோருக்கும் மற்றும் பழங்குடியின மக்களுக்கும் நல்வகை செய்திட வேண்டும் என்பது எங்களின் சிறுத்தைகளின் கோரிக்கையாக இருக்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் சொல்லியிருக்காங்க, உங்கள் தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்காங்களே, பேரணிக்கு பாதி பேர் கோட் சூட்டோடு வாங்க சொல்லியிருக்காரு. அதுக்கு காரணம் என்ன சொல்ல முடியுமா? இது அரசியலும் இருக்கிறது. இந்த அரசியல் என்னவென்றால் சிறப்பான ஒரு திரைப்படத்தை எடுத்துக்கொள்ளலாம். ரஞ்சித் அவர்கள் காலா படத்தில் கூறியது போன்று
கோட் ஷூட் அம்பேத்கர் போட்டதற்கும் காந்தி உடையை கழட்டியதற்கும் நிறைய அரசியல் இருக்கிறது. இங்கே அம்பேத்கர் இறந்துவிட்டார் என்பது தான் பொய். பல்லாயிரக்கணக்கில் அம்பேத்கரை உருவாக்கியதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய மகத்தான சாதனை. அந்த வகையில் நாங்கள் இந்த கோட் ஷூட்டை அணிந்து ஒவ்வொருவரும் புரட்சியாளர் போன்று மக்களுக்கு தொண்டு செய்திட வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மகத்தான ஒரு முற்றிலுமான ஒரு கொள்கை ரீதியாக நாங்கள் களமாடி கொண்டிருக்கிறோம். ஊர்லேருந்து வரீங்க? வணக்கம், என் பேர் விக்கி. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜபத்திலேருந்து வரோம். இந்த வெள்ளம் அவ்வளோ தூரத்துலேருந்து இன்றைக்கி திருச்சி வந்துடுறீங்க, கோட் ஷூட்லாம் பண்ணுறீங்க. மதசார்பின்மை தேசம் காப்போம் பேரணிக்காக திருச்சி வரைக்கும் வந்தோம். இங்கே 10 லட்சம் மேற்பட்ட ஜனங்கள் வந்து கலந்து கொண்டாங்க. அதில் 1 லட்சத்துக்கும் மேலானவர் கோட் ஷூட் அம்பேத்கரை போல் வந்திருக்கிறோம். இதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மத்தியில் ஆளுற பாஜக அரசு வந்து கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் பிரித்தாளும் தன்மையும் அவர்களை ஒழிக்க வேண்டும் என்றே என்ன பண்ணுது, சதி திட்டம் திட்டுது. இதனுடைய முக்கிய காரணம் என்னன்னா, கிறிஸ்தவம் சொல்லுகிறது நான் உன்னை நேசிக்கிறது போல பிறரும் நேசிப்பாயாக வேதாகமம் சொல்லுகிறது. எல்லாரிடத்திலும் இறைவன் அன்பாகவே இருக்கிறான்னு இஸ்லாத்தை சொல்லுது. ஸோ இதை ஒழிச்சிட்டிங்கன்னா கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் ஆளும் பாஜக அரசு ஒழிச்சிடுச்சுன்னா மனுஸ்மிருதி உள்ளே கொண்டு வரும். தலையில் பிறந்த பிராமணர்னும், தோள்பட்டையில் பிறந்த சத்திரியனும், தொடையில் பிறந்த வைஷ்யர்னும், காலில் பிறந்தவன் சூத்திரர்னும் பிரித்தாளும் தன்மை. இப்போ வாங்க சிஸ்டர், வாங்க பிரதர்னு கிறிஸ்துவம் அணைக்குது, வாங்க பாய், வாங்க மச்சான்னு சொல்லி இஸ்லாம் அழைக்குது. இப்போ இது 2 பேரும் ஒழிஞ்சிட்டாங்கன்னா வாடா பல்லா பறையா சக்கிலியா கோனார் இப்படி பல விதமான சாதி பெயர்களை சாதி இழிவுகளை சொல்லி மீண்டுமாய் நம்ம அடிமைப்படுத்த வேண்டும் என்று ஆளுகிற பாஜக அரசு துடித்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு நாளும் விடுதலை சிறுத்தைகள் இடம் கொடுக்காது. எழுச்சி தமிழர் ஒரு நாளும் அதுக்கு இடம் கொடுக்கவே மாட்டார் என்பதை நாங்கள் இந்த பேரணியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எந்த சூழ்நிலை வந்தாலும் மதசார்பின்மை காப்போம், இந்த தேசத்தை நாங்கள் உருவாக்கி மீட்டெடுப்போம். விடுதலை சிறுத்தைகள் தோளோடு தோள் நிற்கும். ஆளுகிற பாஜக அரசை எதிர்த்து எப்பொழுதும் விசிக சார்பாக, எழுச்சி தமிழருடைய சார்பாக எப்பொழுதும் தோளோடு தோள் நிற்போம். நன்றி, வணக்கம். என்ன ஊர்லேருந்து வரீங்க? உங்களோட பேர்? உன்னோட பேர்? ஓகே, திருச்சி வந்திருக்கீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க இன்னைக்கு? தலைவர் பேர்? கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துக்கு மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் நீல வண்ணத்தில் திருச்சி மாநகரியை கதற விட்டாங்க. ஓகே, இதில் நிறைய பேர் கோட் போட்டுலாம் வந்திருந்தாங்க. ஸோ அது எப்படி பார்க்குறாங்க? சமத்துவத்தை நேசிக்கிற எல்லாருமே அம்பேத்கர் தானே அங்கே அண்ணன் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அதனால் அம்பேத்கர் போல் நம்மளும் ஒரு மிடுக்கான உடையில் வரணும், அதை எல்லாருக்கும் பரப்பணுன்றதுக்காக முக்கியமாக அந்த சனாதன சக்திகள் வந்து பார்த்து அந்த அடிவரி எரியணும்ல, அதுக்காக கோட் ஷூட் பண்ணுறோம். ஓகே ஜி, இப்போ விசிகவும் திமுகவும் கூட்டணியில் இருக்காங்க. ஸோ இந்த கூட்டணி தொடரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக 2026 எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அதாவது இந்தியா கூட்டணியில் தான் திமுக தலைமையில் தமிழ்நாட்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் சந்திப்போம். இதில் எந்த மாற்றமும் இல்லை. அதாவது பாஜக பாமக இருக்கிற கூட்டணியில் விசிக ஒரு நாளும் இடம்பெறாதுன்றதை தலைவர் இன்னும் ஆணித்தரமாக சொல்லிட்டு இருக்காரு. ஓகே ஜி, இப்போ தாவேகாவோட தலைவராகிய விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியிருக்காரு. ஸோ இது அவரோட முதல் சட்டமன்ற தேர்தல் 2026 எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதான் ப்ரோ, நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 25 வருஷமாக தேர்தல் அரசியல் காலத்தில் இருக்கிறோம். ஓகே, நாங்கள் வந்து ஒரு பிஹெச்டி, அவங்க வந்து இப்போ தான் எல்கேஜி வந்திருக்காங்க. இன்னும் நிறைய இருக்குது, யூகேஜி இருக்குது, 10th இருக்குது, 12th இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வரட்டும். நாங்கள் வந்து அவங்களை ஒரு சக்தியாக பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தாவேகாவை பற்றி இந்தமாரி கம்பேர் பண்ணுறதே தப்பு. ஏன்னா நாங்கள் 2000 வருஷமாக போராட்ட காலத்தில் இருக்கிற ஒரு சமூகம். நாங்கள் சும்மா இந்த 2.5 மணி நேரம் சினிமா பார்த்துட்டு டிக்கெட்டை கீச்சு போட்டுட்டு இந்த ஏசி ரூம்லேயே நின்று ஷூட்டிங் எடுத்துகிட்டு போது நாங்கள் பண்ணதில்லை. வெட்ட வெயிலில் வருவோம், நடு ரோட்டில் உட்காருவோம், கற்றுவோம், போராட்டம் பண்ணுவோம். அம்பேத்கர் சிலையை வச்சா அந்த இடத்துல ஒரு 1000 பேரை தட்டுவோம், போராட்டம் பண்ணுவோம். எங்கன்னா ஒரு ஜாதி பிரச்சனை, ஆணவ படுகொலை ஏதாவது ஒன்றுன்னா இருக்கும். ஆனால் அவங்க வந்து அப்படி கிடையாது. சினிமாவை தாண்டி அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. தலைவர் படம் வந்தால் ஒரு மாதிரி பேசுவார், கத்தி படம் வந்தால் ஒரு மாதிரி பேசுவார், 17 சர்க்கார் ஆடியோ லஞ்சில் ஒரு மாதிரி பேசுவார். நாங்களும் வந்து சினிமா பார்க்குற ஆள் தான், நாங்கள் விஜய் ரசித்தாலும் தான். அரசியல் வேறு, சினிமா வேறு. அரசியலுக்காகலாம் வந்து சினிமா வந்து தூக்கி பிடிச்சிடலாம் வர முடியாது. எங்களுக்கு தேவை எங்கள் கூட யார் நிற்கிறாங்க களத்தில். முஸ்லீமுக்கு ஆப்போசிட்டாக வந்து இங்கே இந்து மதத்தை திணிக்கிறாங்க. இந்து மதம் வந்து முஸ்லீமுக்கு இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டுருக்காங்க. முஸ்லீமே இங்கே இருக்கக்கூடாது. அவங்க வந்து ஒரு சட்டம் மசோதா கொண்டு வந்தாங்க. அதாவது எந்த கட்சி எந்த அரசியலில் நான் சொல்லப்பட்டது அந்த கேள்வி இப்போ சொன்னீங்க. ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கு. வேறு யாரும் ஒன்றிய அரசு வந்து முஸ்லீம் இங்கே இருக்கக்கூடாது, முஸ்லீமோட சொத்தை வந்து பறிமுதல் பண்ணுது. அதுக்கு நம்ம முஸ்லீமுக்கு ஆதரவாக நம்ம இருக்கணும். எந்த காலத்திலும் நம்ம முஸ்லீம் வந்து பிரித்து பறக்கக்கூடாது. நம்மளோட சகோதரர் தான் அவங்களும்.
இந்தியான்றது வந்து இந்து மதத்துக்கு மட்டும் இந்தியா கிடையாது, ஒட்டுமொத்த சமகால எல்லாருக்குமே இந்தியா அது. எல்லா மதத்துக்கும், இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த இந்தியா தான் அது. நம்ம எல்லாருமே சொல்கிறோம் மூவண்ண கொடி இல்லை, அது நாவண்ண கொடி. நம்ம புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் வந்து நடுவில் ஒரு அசோக சக்கரத்தை வச்சார்ல, அது நாவண்ண கொடி தான் இது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க மூவண்ண கொடி, அது நாவண்ண கொடி. நடுவில் இருக்கிறத வந்து யாரும் மறந்துடுறாங்க. நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க மூவண்ண கொடி சொல்கிறாங்க, நடுவில் அசோக சக்கரம் இருக்குது, அது மறந்துடுறாங்க எல்லாருமே. அது புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கப்பட்டது, அம்பேத்கர் உருவாக்கப்பட்டது அந்த கொடியோடைய அந்த அசோக சக்கரம் சொல்லுவாங்கள்ல, அசோக சக்கரம், அது எல்லாமே மறந்துடக்கூடாது. அதேமாதிரி இந்த பேரணி வந்து மிகப்பெரிய வெற்றி நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய வெற்றி. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய ஊடகங்களில் வந்து பெருசாக பேசிகிட்டு இருக்கு. இந்த மாதிரி இந்த திருச்சியை திரும்பி பார்க்குது. திருச்சி மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு எங்கள் எழுச்சி தமிழ் வந்து பண்ணியிருக்காரு. இது எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த வந்ததில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து ரொம்ப பெருமையாகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து அவங்களுடைய பிள்ளைங்களை கூட்டு வந்து, நாங்களும் என்னுடைய பிள்ளைங்களை கூட்டு வந்தோம், வருங்கால சந்ததியை கூட்டு வந்திருக்கோம் நாங்கள். இது இவனும் எங்கள் எழுச்சி தமிழோட காலத்தில் இவனும் இருக்கிறான்னு சொல்லிட்டு எங்களுக்கு பெருமையாக தான் இருக்குது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தொகுதி அணைக்கட்டு முகாம். இந்த அரசு வந்து மக்களுக்கானதாக இருக்கணும், அது வந்து மதத்துக்கானதாக இருக்கக்கூடாது. இது இந்தியா வந்து 3 மதங்கள் கொண்ட அரசு. இது வந்து ஒரு இந்து மதத்துக்காக மட்டும் வந்து தனிப்பட்ட அரசாக வந்து செயல்பட்டுருக்கு. அதை கண்டித்து வந்து தலைவர் திருமா அவர்கள் இன்று திருச்சியில் வந்து பேரணி வச்சுருக்காரு. நாங்கள் சுமார் ஒரு 350 கிலோமீட்டர் தாண்டி இங்கே திருச்சிக்கு வந்திருக்கோம். அவர் வரணும், மக்களுக்கு வந்து எந்த கஷ்டம் இருந்தாலும் அவர் வரணும், வந்து எல்லாம் தீர்ப்பு பண்ணாலும் அவர் வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே எங்களை வந்து பார்க்கணும். எங்கள் பிள்ளைக்கு ஒரு பிள்ளை சரியில்லை, எனக்கு பிள்ளை சரியில்லை, அந்த பிள்ளை சோறு தண்ணி கொடுக்கல, எதுவுமே செய்யல. நாங்கள் ஒரு பொண்ணை கட்டி கொடுத்து பாய்க்கு வாங்கப்பட்டு அந்த தம்பி தான் எங்களை வந்து காவதம் பண்ணுது, கேசு கொடுத்து அடிச்சு உதச்சி எங்களை எல்லாம் சித்திரவை செஞ்சு யாருமே எங்களுக்கு இல்லை. நானே என் புருஷன் என் பிள்ளை இதுதான் வச்சு நாங்கள் பயன்படுத்தி ஓடி கொத்தனார் வேலை செஞ்சு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ சாரை பார்க்கணும்னு நான் வந்திருக்கிறேன் இந்த கஷ்டத்தோட. வணக்கங்க சார். திருச்சியில் நடைபெற்றுச்சு, எப்படி நடந்துச்சு? திருச்சியை திணறி போய்க்குதா? ஓகே, பார்த்தல தெரியுமா? ஓகேண்ணா. யூடியூப் சேனல் வந்துக்கிறீங்க, மகிழ்ச்சி. இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு முக்கியமான சேனல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பேர் நடத்தினார் தலைவர். அது எந்த சேனலும் வந்து வெளியிடல. அதுவே மனசு ஒரு கஷ்டம்தான். ஆளுங்கட்சியாக இருந்தால் எதிர்கட்சியாக இருந்தால் அந்த கூட்டத்தை காமிக்கிறாங்க. இப்போ இடையில கூட நடிகர் ஒருத்தர் பண்ணார், அம்மா பெரிய கூட்டத்தை காட்டினாங்க. இந்த கூட்டம் பாருங்கள், 3 மணிக்கு ஆரம்பிச்சுது, கூட்டம் கழிஞ்சதை பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் யாருமே காட்டாத கூட்டத்தை தமிழ்நாட்டில் இந்திய அளவில் ஒரே ஆள் காட்டுறது எழுச்சி தமிழ் மட்டும்தான். ஆனால் இது உண்மை. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்னமும் கூட்டக்காலையில் எவ்வளோ பெண்கள் நடக்க முடியல, பெண்களால் அவ்வளோ வேணும் நின்றுக்குது, அவ்வளோ இது போலீஸ் பாதுகாப்பு அது அந்த அளவுக்கு இல்லை. என்னண்ணா அந்த அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பு. ஓகேண்ணா, இப்போ இந்த கூட்டணி தொடரும் நினைக்கிறீங்களா? திமுகவும் விசிகவும் கூட்டணி தலைவர் சொல்லிட்டு தலைவர் முடிவு எடுக்கிறது, மேல் இடத்துல முடிவு எடுக்கிறது. தலைவர் எந்த வழி சொல்கிறாரோ அந்த வழியில் நாங்கள் கேட்டுக்குவோம். மற்றவங்கள மாரிலாம் சும்மாலாம் சொல்லலை. தலைவர் வந்து அறிவாளி, படித்து டாக்டரேட் வாங்கினவர், படித்து டாக்டரேட் வாங்கினவர். அவருக்கு தெரியும் அரசியலோட ஆசான் அவர், இந்திய அரசியலுக்கு ஆசான் அவருக்கு தெரியும் எல்லாமே. எந்த கட்சி நடத்திடாத ஒரு பேரணி, அதாவது பார்த்தோம்னா கோட் போட்டுட்டு அண்ணல் அம்பேத்கர் கட்சிக்கு, எந்த கட்சிக்கு இந்த சீட்டுக்காகலாம் தலைவர் பண்ணல. முஸ்லீமுக்கு வகுப்பு வாரிய சட்டத்துக்கு எதிராக தலைவர் பேரணி அறிவிச்சார். டேட்டு கிடைக்கல, அதுக்கு இப்போ பண்ணோம். நாளைக்கே எம்பி பதவி தூக்கி போட்டு வந்துடும் தலைவர் ஏற்கனவே சொல்லிக்கிறாரு. அதே மாதிரி தலைவர் எம்பி பதவி தூக்கி போட்டு வந்து இது சாதாரணமாக டிபிஐ இயக்கமாக திரும்பவும் ஆரம்பித்தாலும் இவ்வளோ கூட்டம் தலைவர் பின்னாடி வரும். அரசியல் கட்சி இல்லைனாலும் வரும் தலைவர் பின்னாடி. காந்தி சட்டையை கைட்டு இருந்துங்க, அம்பேத்கர் கோட் போட்டதுக்கும் உள்ள காரணம் வந்து அரசியல். படத்தில் சொல்லியிருப்பாங்க, அது இங்கே நடக்குது இல்லை. இது லைவில் வந்து தலைவர் திரும்ப மூலமாக காட்டிட்டார். எழுச்சி தமிழர் வாழ்க.